10வது திவ்யதேசம். இப்ப நம்ம சுவாமிமலை பக்கமா போயிட்டு இருக்கோம். சுவாமிமலை கிட்ட 2 திவ்யதேசம் வரப்போகுது. புள்ளம்பூதங்குடி, ஆதனூர் அப்படின்னு 2 திவ்யதேசம். புள்ளம்பூதங்குடி இந்த 2 திவ்யதேசமுமே ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீமத் அழகிங்கருடைய நிர்வாகத்துக்கு கீழே வருது. ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம் புள்ளம்பூதங்குடி. புல் பக்ஷி, புல் அம்பூதங்குடி. அந்த ஜட்டாயு என்கின்ற பறவைக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ண ஊர் புள்ளம்பூதங்குடி. கேட்ட மாதிரி இருக்கா? வேற எந்த திவ்யதேசத்துல இது சொல்றா? வெரி குட். திருப்புட்குழி விஜயராகவன் எம்பெருமான் இருக்கா இல்லையா, அதே சரித்திரம் தான். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரே சரித்திரத்தை 4-5 திவ்யதேசம் இருக்கும். புல் அம்பூதங்குடியில இருக்கக்கூடிய எம்பெருமான் சயன கோலம், காவேரினாலே பெருமாள் படுத்துருவார். வல்வில் ராமன். ஏன்னா இப்போ ஜட்டாயுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணது யார்? வல்வில் ராமன். ராமன் ரொம்ப வடிவழகிய கோலத்தோடு கூடிய ராமன், திருடதன்வின்னு பேரு. அவர் ஹேமாப்ஜவல்லி நாயிகா சமேதனாக இருக்கின்றார். அவர் தான் அந்திம சம்ஸ்காரம் பண்ணார். திருமங்கை ஆழ்வார் அந்த ஊர் வழியா போயிட்டு இருந்தாராம். யார் படுத்துட்டு இருக்காருன்னா அது ஒரு ராமன் படுத்துட்டு இருக்கார். ராமன்னா என்ன ராமன் அவருக்கு பயம். சாதாரண மனுஷனை பாடிட்டா, ஏன்னா மனுஷன் எல்லாம் ஆழ்வார் பாடமாட்டார். உடனே பெருமாள் கை தட்டி கூட்டாராம், ஆழ்வீர் வாரும் இங்க. அப்போ ஆழ்வார் போனாராம். ராமன்னு சொன்னாலே இப்ப என்ன பாருன்னு சொன்னோடனே பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு சதுர்புஜ ராமனாக காட்சி கொடுத்தார். சங்கு சக்கரம் ஏன் முன்னாடியே சொல்லிடக்கூடாதா? நீர் எங்க சுவாமி சொல்ல விட்டீர், நீர் மாட்டில போயிட்டு இருக்கீர். ஆடல்மா. ஆடல்மான்னா என்ன? திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு குதிரை இருந்தது, ஆடல்மான் பேர். அந்த ஆடல்மால கிடுகிடுன்னு போயிடுவார். நீர் மாட்டுக்கு போயிட்டே இருக்கீர், நான் சங்கு சக்கரத்தை பிடிச்சுட்டே இருக்கேன், என் மேல பாடுன்னு திருமங்கை ஆழ்வார கூட்டு பாடல் வாய்ந்த எம்பெருமான் வல்வில் ராமன் புள்ளம்பூதங்குடி. இந்த திவ்யதேசத்துல ஒரு பெருமை ஆழ்வார் எடுக்கிறார். கள்ளக்குரலாய் மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து பொள்ளை கரத்தை போகத்தன் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பள்ளச்செருவில் கயலுகள பழனக்கழனி அதனுள் போய் புள்ளு வெள்ளை கிரை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே. ஆழ்வார் பாசுரம். ஆழ்வார் என்ன சொல்றார்? ரொம்ப செழுமை மிக்க இருக்கக்கூடிய திவ்யதேசம் புள்ளம்பூதங்குடி. போனேன்னா ரொம்ப அழகா இருக்கும். செழுமைங்கிறது எக்கானமிலும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய சிற்ப வழிபாடெல்லாம் சுவாமிமலை கிட்ட தான் வரும். அத்தனை சிற்பிகளும் ஏற்பட்ட ஊர் சுவாமிமலை. பக்கத்துல இயற்கை செழிப்பும் இருக்கு. ரொம்ப அழகழகா குளங்குளமா இருக்குமா. அதுல பெரிய பெரிய மீன் இருக்குமா. ஆச்சா. குட்டி மீன் இருக்குமா. ஆச்சா. அங்க ஒரு பெரிய கொக்கு இருக்குமா. ஆச்சா. இப்ப பெரிய மீன் இருக்கு, குட்டி மீன் இருக்கு, கொக்கு இருக்கு. ஆழ்வார் என்ன சொல்றார்? ரொம்ப செழுமை மிக்க திவ்யதேசம். புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? This place is extremely prosperous. At the same time you say people did not get the necessary bread for their living. ஒரு ஊர் economically prosperous. Now why should people suffer to get bread? If you say, அந்த காலத்துல colonial literature சொல்வா, ஹிஸ்டரியில ஒரு லைன் வரும். ஹிஸ்டரியில people used to stay outside in queues to get their loaf of bread outside the bakeries in Europe அப்படிம்பா. அப்படின்னா என்னன்னா அவளுக்கு ரொம்ப ஃபெமைன் இருந்தது, சாப்பாடு இல்லை. ஆழ்வார் என்ன சொல்றார்? புள்ளம்பூதங்குடி செழிப்பா இருக்கு, ஆனா அதே கொக்கு தன்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு தேடுறதுங்கிறார், இறை தேடுங்கிறார். செழுமை மிக்க திவ்யதேசமா இருந்தா ஏன் கொக்கு மீனை தேடணும்னு கேட்டா ஒரு தமிழர் அந்த காலத்தை ஒருத்தர் அப்போஸ் பண்ணியிருக்கார். இதை ஆழ்வார் பாடின தமிழை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஏனாயின் அவர் ஏன் தேட வேண்டும்னர். உடனே இவர் சொன்னார், மீனெல்லாம் இருக்கு, ஆனா அந்த கொக்கு மீன் இல்லைங்கிறதுக்காக தேடல, தன்னுடைய குட்டிக்காக தேடுறது. புல்லு பிள்ளைக்கு இறை தேடும், கொக்கு தனக்கு சாப்பாடு தேடிக்கல, தன்னுடைய குட்டிக்கு தேடுறது. குட்டிக்கு வாய் தினூண்டு தானே இருக்கும், அப்போ அது மினி சாப்பாடை தானே சாப்பிட முடியும், பெரிய மீனை சாப்பிட முடியாது இல்லையா. அதனால அந்த பெரிய மீனுக்கு நடுவில் எங்கேயாவது குட்டி மீன் இருக்கான்னு தேடுறதா. அது தேடினபடியால் செழுமைக்கு பங்கம் வாரான்னு அந்த இடத்துல நிர்வாகம் பண்ணா. புல்லு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே. ஆச்சா. இது 10வது திவ்யதேசம்.